வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்ஹெச்ஐ. 2-3 நாளாக இந்த வீடியோஸும் போடலை. காரணம் என்னென்னா எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவல் கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு கேஒய்சி பெண்டிங் அப்படின்னு வந்துடுச்சு. எப்போ வெரிஃபை ஆகும் அப்படின்ட்டு அது மந்த் கணக்கில் ஆகும். இன்னும் கம்பெனியோடைய நியூ அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஆதார் கார்டையும் கூட வெரிஃபை பண்ண மாதிரி சிஸ்டம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் எல்லாேருக்கும் பெண்டிங்னு இருக்குது. திரும்ப எல்லாத்தோடைய இதுவும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இது ரெண்டுமே சப்மிட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. எம்டிஏ மீட்டிங் இதுலேருந்து. அதுக்கப்புறம் லைவ் வெரிஃபிகேஷன் கூட இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் வேறு நியூ அப்டேட் என்ன அப்படின்னா, இன்னும் 2-3 நாட்டில் எம்டி நமக்கு வீடியோவில் சொல்லுவார் அடுத்த ப்ராப்பரான கம்பெனியோடைய மூவை. இப்போது சிஎம் பிளான் அப்டேட்ஸுக்கு கேப்சூல்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது மாற்று பொருள் கொடுக்கலாமா அப்படிங்கிறது சம்மந்தமாகவும். அண்டு ரெயின்போ பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு நூடுல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விஷயம் சம்மந்தமாகவும் நம்ம எம்டி விரைவில் நமக்கு வீடியோவில் சொல்லுவார். ஸோ எம்டி வீடியோவில் வர மாட்டுறாரு, வாரக்கணக்கில் ஆச்சு ஒரே வீடியோ திரும்ப ஓடிட்டுருக்குன்னு யாரும் வருத்தப்பட வேணாம். அவங்க பல வேலைகளை ஈடுபட்டுருக்காங்க. நம்முடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு நம்ம போய்கிட்டுருக்கலாம். அப்புறம் நான் இது சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, கேஒய்சி சப்மிட் பண்ணும்போது பேன் கார்டு எம்டி நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தாலும் எம்டின்னு காட்டுது. ஒரு எம்பிக்குள்ளே பண்ணியிருந்தா கூட அந்த மாதிரி இஷ்யூஸ் காட்டிக்கிட்டே இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணணும்? நானும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு திரும்ப அனுப்பிட்டு அதையும் ஓகே கொடுத்தாலும் அப்படி தான் காட்டுது. என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோன்லேயே கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப் இருக்கும். சரிங்களா? எல்லாருடைய கேலரி மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ் ஒரு ஆப் இருக்கும். ஃபோன்லேயே இருக்கிற டிஃபால்ட்டான ஆப் அது. அந்த ஆப்பில் போய் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை எடிட் ஆப்ஷன் அந்த ஆப்புள்ளே இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக இந்த ஆப்பு டிஃபால்ட்டாக ஏற்ற தேவையில்ல. ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆப்லேயே கூகுள் ஃபோட்டோஸ் அப்படி இந்த ஆப்பில் போய் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக கிராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அங்கே இருக்கும். அதுவும் கிராப் பண்ணுறதை விட டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பிரைட்னஸை கூட்டுறது, குறைக்கிறது, அப்புறம் அந்த கலரை நல்லா திக்காக்குறது. நம்மளுடைய பேன் கார்டை ரொம்ப வெள்ளை மீன்ஸ் என்னென்னா, ஒரு பளிச்சுன்னு சரியாக மூஞ்சி கிளியர் இல்லாமல் பலார்னு இருந்துச்சு, லைட் வெளிச்சம் அதில் பட்டு பலார்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் போய் அப்படியே நல்லா டார்க்காக நம்ம ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி அந்த கலர் சிஸ்டத்தை மாற்றி அமைச்சிக்கலாம். அப்படி நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிட்டு உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வேறு யாருக்கும் அனுப்பி வாட்ஸ்அப் அனுப்பி ரிட்டன் உங்களுக்கு அனுப்ப சொல்லி அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ள நிறைய டவுன்லைன்ஸுக்கு நான் ஒரு கைட் பண்ணி அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இது அனுபவத்தின் பேரில் சொல்லக்கூடிய விஷயந்தான். தாராளமாக நீங்கள் உங்களுடைய கேஒய்சி ஃபார்மை சப்மிட் பண்ணலாம். ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மறுபடியும் ரீஓப்பன் கேஒய்சி ஃபார்ம் பண்ணி ஆதார் கார்டு அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கெல்லாம் தயாராக இருங்க. இன்றைக்கி இதுதான் முக்கியமான தகவல். வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்ஹெச்ஐ. நன்றிகள்.